الخلق ما لمن ألوذ به سواك عند حلول للحادث العمم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا مصطفى من قبل نشأة آدم والكون لم تفتح له أغلاق أيروم مخلوق ثناءك بعدما أثنى على أخلاقك الخلاق. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد. சர்வ புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்துயர்ந்து வாழ்ந்த ஆல சஹாபுகள் அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகுக என வேண்டிக் கொண்ட பின், மஸ்ஜிது மன்பஇல் ஹைராத் ஜும்மா பள்ளிவாயலில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்துவதற்காக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான மௌலித் மஜ்லிஸில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அருளும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று முதலிலே பிரார்த்திக்கின்றேன். புனித ரபீஉல் அவ்வல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைப்பதற்கு, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்வதற்கு ஒரு விசேடமான சந்தர்ப்பம். ஒரு மூமின், ஒரு விசுவாசி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்த நிலையிலே அவனால் இருக்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை பற்றிய சிந்தனை, அவர்களை பற்றிய எண்ணம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதம். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, படித்து கொள்வதற்கு இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் பலவிதமாக அறிந்திருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு சம்பூர்ண வெளிப்பாடு, மிக சங்கையான ஒரு படைப்பு என்று நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய அந்தஸ்தை, கௌரவத்தை, கண்ணியத்தை குறைப்பதற்காக இஸ்லாமிய பெயர்களிலே வாழக்கூடிய ஒரு சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் பெருமானாரை பற்றி தரக்குறைவாக பேசுகின்றார்கள்.
அவைகளை நாங்கள் கேட்கின்ற போது மிகவும் கவலை அடைகின்றோம். ஏன் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த அளவு ஈமானிலே மிகவும் ஒரு வறுமையான நிலைக்கு செல்கிறது என்று நாங்கள் கவலைப்படுகின்றோம். அண்மையிலே ஒருவர் ஒரு இடத்திலே பயான் பண்ணுகின்றார். முகநூலிலே நான் பார்த்தேன், நீங்களும் பலர் அதை பார்த்திருப்பீர்கள். அவர் இஸ்லாத்தை நாங்கள் தூய வடிவிலே விளங்கப்படுத்துகின்றோம் என்று புறப்பட்டு வந்த ஒரு கூட்டத்திலே உள்ள ஒருவர். நமக்கு அவரோடு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பகையும் எந்த விதமான கோபமும் கிடையாது. ஆனால் அவர் முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு பெருமானாரை குறைவுபடுத்துகின்ற போது அதை எங்களால் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. என்ன சொல்லுகின்றார்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே பாவம் செய்திருக்கின்றார்கள். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள். இப்படி அல் குர்ஆனிலே பல இடங்களிலே வருகிறது. அவர்கள் அறவே பாவம் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை தரிக்காவாதிகளுடைய நம்பிக்கை, அது வழிகட்ட நம்பிக்கை. அவ்வாறல்ல. உண்மையான இஸ்லாமிய கொள்கையின்படி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்று அவர் ஒரு சில ஆயத்துகளை குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளாக ஓதி அதனுடைய மொழிபெயர்ப்புகளையும் சொல்லிவிட்டு சென்றார். எப்படியும் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக பல ஆயத்துகளுக்கு விளக்கம் கொடுத்தார். அது அவர்களால் தான் முடியும். அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு, பல வசனங்களுக்கு குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளாக விளக்கம் சொல்லக்கூடிய தன்மை இந்த போலி தௌஹீத்வாதிகளில் சிலரால் தான் முடிகிறது. எங்களால் முடிவதில்லை. காரணம் என்ன? அல் குர்ஆனுடைய வசனங்கள் மிகவும் ஆழமானவை. ஒரு சில நிமிடங்களில் திருமறை வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. சொன்னால் அது வழிகாட்டிலே தான் போய் முடியும். மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய வசனங்கள். ஏன்? அது அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு, மனிதனுடைய பேச்சல்ல. மனிதனுடைய பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அல்லது ஒரு சில அர்த்தங்கள் இருக்கும். கடலை மையாக மாற்றி அதற்கு விளக்கம் எழுதினாலும் கடல் மை தீர்ந்து விடுமே தவிர அல் குர்ஆனின் விளக்கங்கள் தீர்ந்துவிட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. அப்படியான அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஒரு சில நிமிடங்களில் விளக்கம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியான ஒரு சில வசனங்களையும் ஓதி காட்டி அவர் எதை சொல்ல வருகின்றார் சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே பாவங்கள் செய்திருக்கின்றார்கள். அதற்காக மன்னிப்பும் கேட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்திருக்கின்றான் என்று அவர் சொல்லுகின்றார். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்களாகி எங்களுடைய நம்பிக்கை என்ன? நபிமார்கள் பாவங்களிலே இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், மாசூமீன்கள். அதிலும் குறிப்பாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமானவர்கள். فهم محفوظون ظاهرا من الزنا وشرب الخمر والكذب وغير ذلك من منهيات الظاهر. வெளிரங்கமான சகல பாவங்களிலும் இருந்து நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. விபச்சாரம், மது அருந்துதல், பொய் சொல்லுதல், இவ்வாறான விலக்கப்பட்ட காரியங்களிலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, وَمَحْفُوظُونَ بَاطِنًا مِنَ الْحَسَدِ وَالْكِبْرِ وَالرِّيَاءِ وَغَيْرِ ذَلِكَ مِنْ مَنْهِيَاتِ الْبَاطِنِ. உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்களில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். பொறாமை, பெருமை, முகஸ்துதி போன்ற பாவங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் வெறுக்கத்தக்க காரியங்களை செய்ய மாட்டார்கள்.
வெளிரங்கத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்கள், சில சம்பவங்கள் நடைபெற்றிருந்தாலும் அவைகள் சில மார்க்க சட்டங்களை அல்லாஹு தஆலா உருவாக்குவதற்காக நபிமார்கள் மூலம் சில காரியங்களை நடத்தி இருக்கின்றான். அவைகளை பார்த்து கொண்டு நபிமார்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று நாங்கள் எங்களுடைய இந்த குறைந்த புத்தியை வைத்து அவர்களை அளவிட்டுக் கொள்ளக்கூடாது என்றுதான் நம்முடைய சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாம்கள் அகீதா நூல்களிலே எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்னல் அன்பியா மஅசூமூன மினல் கபாயிரி வஸ்ஸகாயிரி கப்ல நுபுவத்தி வ பஅத. நுபுவத்துக்கு முன்னரும், நபியாக பிரகடனம் செய்யப்படுவதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் சகல சிறிய பெரிய பாவங்களில் இருந்தும் நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அவருடைய ஃபுத்துஹாத்துல் மக்கியாவிலே? அன்னல் அன்பியா லஹுமுல் இஸ்மத்து மினஷ் ஷைத்தானி லாஹிரன் வ பாத்தினன். ஷைத்தானுடைய தூண்டுதல்களில் இருந்து நபிமார்கள் வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் பாதுகாக்கப்பட்டவர்கள். சகல நிலைகளிலும் அல்லாஹ்விடத்திலே இருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் நபிமார்கள் என்று ஷேகுல் அக்பர் நாயம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் இமாம்களுடைய முடிவு, இதுதான் சரியான நம்பிக்கை, இதுதான் அல் குர்ஆன் ஹதீஸுடைய முடிவு. எனவே இந்த இடத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். நற்குணங்களை பூர்த்தி செய்து காட்டுவதற்குத்தான் நான் நபியாக வந்தேன் என்று சொன்னார். அப்படியானவர்களால் பாவம் நிகழ முடியுமா? பாவம் நிகழ முடியாது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸி குல்கன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் மிக நற்குணமுடையவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்லுகின்றான்? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. இது அல் குர்ஆன் வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்படியானால் ஒரு குற்றம், ஒரு பிழை, ஒரு பாவம் செய்யக்கூடியவர்களிலே சிறந்த முன்மாதிரி இருக்க முடியுமா? இல்லை. அவங்க பின்பற்றப்பட வேண்டிய ஆள். ஒரு பாவம் செய்தால் அதையும் சேர்த்து நாங்கள் பின்பற்றிடுவோம். எனவே அவர்களிலே பாவம் நிகழ்வது அசாத்தியமான விடயம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரி, எந்த விதமான குற்றமும் இல்லாதவர்கள், எந்த விதமான பாவமும் இல்லாதவர்கள். அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப அவங்க ஒரு குற்றத்தை செஞ்சிட்டாங்க. பாவம்ங்கிற சொல்ல அவர்களோட பேரோட சேர்த்து சொல்றதே அவளுக்கு கண்ணிய குறவு. நான் விளங்கப்படுத்துறதுக்காண்டி சொல்றேன், எனக்கு சொல்றதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. கண்ணிய குறவு அவங்களோட பேரோட பாவம்ங்கிற சொல்ல சேர்த்து சொல்றது, அப்படித்தான் இமாம்கள் சொல்றாங்க. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பழுக்கற்றவர்கள், மிக தூய்மையானவர்கள். அவர்களிலே இந்த மனித சமுதாயத்திற்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. அப்ப அவங்க ஒரு குற்றம் செய்வாங்க இருந்தா அந்த குற்றத்தை நாங்களும் சேர்ந்து செய்வோம். ஏன் எங்களோட நபியே செஞ்சிருக்காங்க, அவங்க செய்ய நாங்கள் செய்யலாதான்னு நாங்கள் கேட்போமா இல்லையா? கேட்போம். எனவே அவர்களிலே பாவம் குற்றம் நிகழ்வது அசாத்தியமான விடயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகின்றார்கள்? அல்லாஹு தஆலா இந்த மனிதனை படைத்து, அதிலே இந்த ஹல்குகளை படைத்து, இந்த சிருஷ்டிகளை படைத்து, அதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்.
அதிலே இருந்து அரபிகளை தேர்ந்தெடுத்தான், அதிலே முலர்கோத்தத்தாரை தேர்ந்தெடுத்தான், அந்த முலர்கோத்திரத்திலே இருந்து குறைஷிகளை தேர்ந்தெடுத்தான், குறைஷிகளிலே இருந்து பனு ஹாஷிம்களை தேர்ந்தெடுத்தான், அந்த பனு ஹாஷிம்களிலே இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான். அப்ப தெளித்து வடித்து எடுக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனித குலத்திலே மிகவும் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஃபலம் யஸல் யன்குலுனி ஃபில் அஸ்லாபில் கரீமதி இலல் அர்ஹாமி த்தாஹிரதி ஹத்தா அஹ்ரஜனி மின் பைனி அபவைய. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான ஆள் இல்லை. மிகவும் சங்கையான முதுகந்தண்டுகளிலே இருந்து அல்லாஹு தஆலா என்னை புரட்டி வந்தான். மிகவும் பரிசுத்தமான கற்பாசனங்களிலே அல்லாஹு தஆலா என்னை திருப்பி வந்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய நூரை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலே படைச்சிட்டான். உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே பேசி இருக்கின்றோம். குந்து நபியன் வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையிலே இருக்கின்ற போதே நான் நபியாக இருந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மனித உருவத்திலே மனிதனாக படைப்பதற்கு முன்னர் களிமண்ணாவும் தண்ணீராவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற போதே பெருமானார் நபி. அப்போ அந்த நேரம் பெருமானார் இருந்திருக்கணுமே இல்லையா? இருந்தா இருக்கணும். இல்லாதால் எப்படி நபி என்று சொல்றேன்? இருக்கணும். ஆனால் இந்த மனித உருவத்திலே பிறந்திருக்கவில்லை, ஆனால் இருந்தார்கள். ஏன்? நுபுவத்துங்கிறது ஒரு தன்மை. அந்த தன்மை ஒருவரிலே தான் இருக்கும், ஒரு தாத்திலே தான் இருக்கும். இல்லாத ஒருவரை நபி என்று சொல்ல முடியாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னரே நபியாக இருந்தவர்கள். அப்படியானவர்களுடைய அந்த நூரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து ஒவ்வொரு நபிமார்கள் மூலமும் ஒவ்வொரு சந்ததியாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைக்கும் மிகவும் சங்கையான முதுகந்தண்டுகளினூடாக கடத்தி வந்தான். சங்கையானவர்களூடாகத்தான் கடத்தி வந்தான். ரொம்ப சங்கையான பரம்பரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை. அதே போல அவர்களுடைய தாய்மார்கள் ஒவ்வொரு பெண்களும் மிகவும் சுத்தமான கற்பாசனங்களின் மூலமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தப்பட்டு வந்தார்கள். வந்துதான் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மகனாக பிறந்தார்கள். எனவேதான் நாங்கள் பெருமானாரை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுடைய அந்த பரம்பரையிலே விபச்சாரிகள் யாரும் இருக்கவில்லை. விபச்சாரத்திலே பழி போடப்பட்டவர்கள், அந்த பாவத்தை செய்தவர்களுடைய முன்னோர்களிலே யாரும் இருக்கவில்லை. அந்த அளவு அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். ஏன்? ஒரு பரிசுத்தமான நபி தனக்கு மிகவும் விருப்பமானவர்களை அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்துவானா இல்லையா? அப்படி சங்கையான பரம்பரை, மிகவும் சுத்தமான பரம்பரை, விபச்சாரம் இல்லாத பரம்பரை மூலம்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்து பெருமானாருடைய தாய் தகப்பன் வரைக்கும் அவர்கள் மிக பாதுகாப்பாகத்தான் வந்து பிறந்தார்கள். அப்ப இப்படியான ஒருவர் ஒரு குற்றம் செய்யக்கூடியவர்களாக, ஒரு பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களா? இல்லை. நாங்கள் சாதாரணமான மனிதர்கள், சாதாரணமான தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள். எங்களிலே குற்றங்கள் பாவங்கள் நடைபெறும். நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது. ஆனால் மனித தன்மையில் பாவம் செய்யக்கூடிய இயல்பு இருக்கிறது. அவ்வாறு ஏற்படுகின்ற போது நாங்கள் அதற்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நாங்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய நடைமுறை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறானவர்கள் அல்ல. ரொம்ப சங்கையானவர்கள். மா ஹலக்கல்லாஹு தஆலா வமா தரஅ வமா பரஅ நஃப்ஸன் அக்ரம அலைஹி மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகச் சங்கையான ஒருவரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கவே இல்லை. அவ்வளவு சங்கையானவர்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அனஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியம்,
கொடுக்கப்படக்கூடிய ஒரு படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகுதான் மத்தாக்கள், மற்ற நபிமார்கள், மற்ற பெரியவர்கள் எல்லாம். பெருமானாருக்குத்தான் ஆக உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த கௌரவம் கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் இடத்தில். அல்லாஹ் தஆலா அவன் என்ன சொல்றான் அல் குர்ஆன்ல, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் இடத்திலே மிக சங்கையானவர்கள் யார்? மிகவும் தக்குவா உடையவர்கள் அல்லாஹ் இடத்திலே சங்கையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுறான். பெருமானார் என்ன சொல்றாங்க? அமா வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும். நான் அல்லாஹ் இடத்திலே மிகவும் தக்குவா உடையவன், மிகவும் உள்ளச்சமுடையவன் என்று சொல்லுகின்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸ்கள், இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற போது என்ன முடிவுக்கு வரணும்? மிக தக்குவா உடையவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை மிகவும் அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். அந்த தக்குவா உடையவர்கள் தான் அல்லாஹ் இடத்திலே மிக சங்கையானவர்கள். எனவே அல்லாஹ் இடத்திலே மிகவும் சங்கையானவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சிறப்பான ஒரு நபியைத்தான் இந்த சிருஷ்டிகளிலே சிறந்தவர்களாக, மனிதர்களிலே சிறந்தவர்களாக, நபிமார்களிலே சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அனுப்பி வைத்திருக்கின்றார். அப்போ அவங்கள பார்த்து நாங்கள் ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப குறையாக நினைக்கலாமா? அப்படி நினைக்கலாது. அதனால தான் அல்லாஹு தஆலா தனக்கு வழிபட்டு நடக்க சொல்ற அநேகமான இடங்கள் ரசூலுல்லாவையும் சேர்த்து தான் சொல்றான். குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னமா அலைஹி மா ஹும்மில வ அலைக்கும் மா ஹும்மில்தும். அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள். அல்லாஹ் எனக்கு மட்டும் வழிபடுங்கன்னு சொல்லல. அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க அப்படி சொல்லல. அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க இதை புறக்கணிச்சிட்டு போனீங்கடா, அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் அல்லது ரசூலுக்கு வழிபடாமல் நீங்கள் ஃபஇன் தவல்லவ் புறக்கணித்து விட்டு சென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அனுப்பிய வஹையை உங்களுக்கு சொல்ற கடமை தான், நீங்க அதை ஏற்று நடக்கிற கடமை தான் உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ்வும் ரசூலும் என்று சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு சிலவற்றை சொல்லி காட்டுகின்றேன். மய்யத்திய ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் ரசூலுக்கு வழிபடுகின்றானோ அவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவன் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் வழிபடுகின்றானோ அவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவன். அப்போ பாவம் செய்யக்கூடிய ஒரு ஆளை பார்த்து இப்படி சொல்லலாமா? அல்லாஹ் சொல்லுவானா? ரசூலுக்கு வழிபட்டாலே அல்லாஹ்வுக்கு வழிபட்டது தான். அப்போ அவங்களில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அல்லாஹ் பாவம் செய்வானா? பாவம் செய்ய மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். நீங்கள் ரசூலுக்கு வழிபட்டால் எனக்கு வழிபட்ட மாதிரி தான். அவங்க எந்த குற்றமும் இல்லாதவர்கள், அவர்களுக்கு நீங்கள் பின்பற்றி நடங்கள், அவர்களிலே உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அத்தீஉல்லாஹ வர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து செய்வான். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபடுகின்றாரோ அவர் உயர்ந்த வெற்றியை பெற்றுவிட்டார். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா துப்திலு அமாலக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் பாத்திலாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அத்தீஉல்லாஹ யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள், உங்களில் காரியமுள்ளவர்களுக்கு, அம்ருடையவர்களுக்கு, உங்களின் தலைவர்களுக்கு, உங்களுடைய ஷேகுமார்களுக்கு வழிபடுங்கள். இந்த ஆயத்துகளிலெல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் இணைத்தே சொல்லி வருகின்றான். இப்படி வசனங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றது. அவைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் அவைகளை மாத்திரம்தான் சொல்லலாம். குர்ஆனை பிரட்டி பார்த்தா விளங்கும் இன்னும் எத்தனையோ வசனங்கள். எனவே நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடக்க சொல்லி இருக்கின்றான். அவர்களிலே சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றான்.
எனவே அவர்களில் குற்றம், பாவம், பிழை இருக்க முடியாது என்பதை சாதாரண புத்தியின் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இதைத்தான் எங்களுடைய சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாம்கள் மொத்தமான முடிவாக சொல்லி இருக்கின்றார். அப்படியானால் அல் குர்ஆனிலே சில இடங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டதாக வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேனே, அந்த பேசக்கூடியவர் சில ஆயத்துக்களை சொல்லி காட்டினார். அவர் சொன்ன எல்லா ஆயத்துக்கும் விளக்கம் சொல்கிறேன், எனக்கு 2-3 நாள் வேணும். அதனால் முடிந்த அளவுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சில ஆயத்துகளுக்கு நான் விளக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்டதாக அல் குர்ஆனில் சில இடங்களிலே வருகிறது. அப்போ குற்றம் செய்யாமல் என்னத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்? அப்போ பாவம் செய்யும் தான் அவங்க பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்று அந்த பேச்சாளர் கேட்கின்றார் பொதுமக்களிடத்திலே. அது என்ன ஆயத்து? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்பிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். நபியே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு வேறான ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் அந்த வசனத்துக்கு கூடுதலாக விளக்கம் சொல்ல போகல. அதுக்கு சொல்லி நின்றமாட்டா அதைத்தான் சொல்லலாம், பின்னால் உள்ளதை சொல்லலாம். இப்போ நம்மளோட பேச்சுற தலைப்பு பின்னால் உள்ள விஷயம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு விளக்கம் சொல்ல போனோம்னா அதில் தான் நிற்கலாம். அதனால் உங்களுக்கு தெரியும், பயான்களிலே நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள், ஷேகுனா அவர்களும் நிறைய பேசியிருக்கின்றார் இந்த ஆயத்தை பற்றி. அந்த இல்மு என்ன? இல்முல் யக்கீன், ஐனுல் யக்கீன், ஹக்குல் யக்கீன், இல்மு லன்னு என்றெல்லாம் இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சுருக்கமாக விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு வேறான எந்த ஒன்றுமே இல்லை, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சரி, அறிஞ்சாச்சா? அடுத்தது சொல்றான், வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உங்களுடைய குற்றத்துக்கு, உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். இதுதான் இதில் வெளிரங்கமான அர்த்தம். தமிழ் மொழிபெயர்ப்படுத்தி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அதான் வெளிரங்கமான அர்த்தம். அப்போ உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். வலில் முஃமினீன வல் முஃமினாத், விசுவாசிகளான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை வைத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு குற்றம் ஒன்று செய்திருக்கிறார்கள் போல. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களோட பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்கிறான். இல்லாட்டி அல்லாஹ் சும்மா சொல்லுவானா? மூமிங்களுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்கிறான். சரி, மூமிங்கள் அவங்க பாவத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் இல்லை, அவங்களால குற்றம் நிகழும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை, அவங்க பாவமே செய்ய மாட்டாங்களே. அப்போ அவங்கள பார்த்து என்னத்துக்கு அல்லாஹ் தஆலா நீங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு ஏன் சொல்லணும்? ஏன் ஆர்டர் போடணும்? இதை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது நாங்கள் அந்த அல் குர்ஆன் வசனத்துடைய அந்த போக்கு என்னங்கிறத முதல்ல பார்க்கணும். முன்னுக்கு என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத அறிஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லி போட்டு என்னத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்க சொல்லணும்? ஏதாவது ஒரு குற்றத்தை பற்றி சொல்லி, ஏதாவது ஒரு பாவத்தை பற்றி சொல்லிட்டு அடுத்த தொடரில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னால் இருக்கிறார்களுக்கு விளங்கும் இந்த குற்றத்துக்காணி தான் அல்லாஹ் மன்னிப்பு கேட்க சொன்னான் என்பது விளங்கும். இந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு வேறான ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போட்டு உடனே பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்கிறான். வஸ்தக்பிர் லிதம்பிக. இப்போ அல்லாஹ் பற்றி அறிகிறது குற்றமா? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத அறிந்து கொள்வது குற்றமா? இல்லை. ஒரு நல்ல விஷயம், ஈமானை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தை சொல்லிவிட்டு பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னத்திலிருந்து நான் கொண்டு விளங்கணும். அப்போ இது சாதாரண பாவத்தை பற்றி சொன்ன விஷயம் அல்ல என்கிறத முதல்ல நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே
பஷரியத்துடைய அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளத்தில் பஷரியத்துடைய அடிப்படையில் நீங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் நீங்கள் அல்லாஹ்வை நாங்கள் அறிந்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. மூமின்களும் அவ்வாறு நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வை பரிபூர்ணமாக யாராலும் அறிய முடியாது, யாராலும் அறிய முடியாது. எனவே நாங்கள் அல்லாஹ்வை பரிபூர்ணமாக அறிந்து விட்டோம் என்று உங்களுடைய உள்ளத்திலே ஏதாவது மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அதை நீங்கள் குற்றமாக கருதி மன்னிப்பு கேளுங்கள், அவ்வாறு நினைக்காதீர்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் என்று இதற்கு சூஃபியாக்கள் ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அதே போல இன்னும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நினைவிலே அவனை லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர ஒன்றுமில்லை அவன்தான் இருக்கின்றான் என்ற நினைவிலே தான் எந்த நேரமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். சிருஷ்டிகளின் பக்கம் அவர்கள் திரும்பி இருக்க மாட்டார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிருஷ்டியுடைய எண்ணம் ஏற்பட்டு விட்டால் அதை அவர்கள் குற்றமாக கருதி மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்பார்கள். அது உண்மையிலே வெளிரங்கத்தில் குற்றம் இல்லை, ஆனால் ஹக்கீக்கத்தில் அது ஒரு குற்றம். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, அவங்களுக்கு மனிதர்களை நேர்வழிப்படுத்தணும், சிருஷ்டிகளோட கதைக்கணும், பேசணும், எதிரிகள் வருவாங்க யுத்தத்துக்கு யுத்தம் செய்யணும், இப்படியான எத்தனையோ படைப்புகளோடு சம்பந்தப்படக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. மார்க்க சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த நேரத்தில் அவர்கள் முழுமையான அந்த இறை நினைவிலே இருந்து சில நேரம் சிருஷ்டி என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். அவங்களோட வேலை தானே. அப்படி இருந்தால் அது அவர்களை பொறுத்து குற்றம். வேறு எண்ணம் ஏற்படுவது, அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு எண்ணம் ஏற்படுவது குற்றம். எனவே அந்த குற்றத்திலிருந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றார். இந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் சேர்த்து பார்க்கின்ற போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத அறிஞ்சு கொள்ளுங்க. அப்போ அவனை தவிர ஒன்றும் இல்லைங்கிறத நீங்கள் ஹக்குல் யக்கீன் அடிப்படையில் இருங்க, காட்சியாக கண்டு கொண்டு இருங்க. இப்படி இருக்கின்ற போது இந்த உலகத்திலே வாழ்கின்ற காரணத்தினால் படைப்புகளோடு சிருஷ்டிகளோடு தொடர்பு கொள்கின்ற நேரத்தில் உங்களுக்கு இந்த சிருஷ்டிகளின் எண்ணம் ஏற்பட்டால் நீங்கள் அஸ்தக்பிருல்லாஹல் அலீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த நிலை மூமின்களுக்கும் பொருந்தும், மூமின்களில் அதை உன்னத நிலையை பெற்றவர்களுக்கும் பொருந்தும் என்பதுதான் இந்த ஆயத்துடைய விளக்கம். இதே மாதிரி ஆயத்தொண்டு இன்னொன்றும் வருகிறது. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆயத்து தான். அப்போ அதிர விளக்கத்தையும் சேர்த்து சொல்லுகின்ற போது இன்னும் முழுமையாக விளங்க முடியும். அது என்ன? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, நீங்கள் உங்களுடைய ரப்பை தஸ்பீஹ் செய்து அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது பெருமானாருக்கு சொல்லக்கூடிய வசனம். எதில் வருகிறது? எந்த சூரத்தில் வருகிறது? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிட்டால், அவனுடைய உதவியும் வந்துவிட்டால், மனிதர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே நுழைவதையும் நீங்கள் கண்டால் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான்ங்கிறது தான் இது அர்த்தம். இப்போ இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த ஆயத்தையும் பிழையாக எடுத்துக்கொண்டு பெருமானாரை பாவ மன்னிப்பு கேட்குமாறு அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அவர்கள் குற்றம் செய்திருக்கின்றால் நாங்கள் முடிவுக்கு வரையலுமா?
வரையலாது. ஏன்? ஆயத்தில் முன்னுக்கு ஏதாவது குற்றத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால் இது குற்றமா? நல்ல விஷயம். வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக வந்து சேர்வதை நீங்கள் கண்டால், அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க எல்லாரும். நல்ல விஷயம். இவ்வளவு நடந்தால் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்பிருஹு, பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஏன் பாவ மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்வுடைய உதவி வந்தது ஒரு பாவம் இல்லை. மனிதர்கள் எல்லாம் இஸ்லாத்திலே வந்து இணைஞ்சு கொண்டது பாவம் இல்லை, நல்ல காரியம். நல்ல காரியங்களை சொல்லிவிட்டு ஏன் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றான்? எனவே இது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பஷரியத்துடைய நிலைமை. என்ன? எங்களுக்கு ஒரு வெற்றி ஒன்று வந்துச்சு, நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் மிச்ச நாளாக, ஒரு விஷயத்துக்காண்டி நாங்கள் மினக்கட்டு போராடி கொண்டு இருந்தோம். எங்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வெற்றி ஒன்று கிடைச்சா எங்களோட உள்ளம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படும். சந்தோஷப்பட்டு எங்களுக்கு ஒரு புகழ் ஒன்று உண்டாகும், ஒரு பெருமை ஒன்று உண்டாகும். இது மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குறை. இவ்வாறு ஏற்படக்கூடாது. எனவே இந்த மக்கள் உங்களின் பக்கம் வந்து சேர்ந்ததை பார்த்து நீங்கள் புகழடைந்து விடாதீர்கள், பெருமை கொண்டு விடாதீர்கள். அவ்வாறு சேர்ந்ததை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள். அப்போ இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிய ஒரு பாவம் குற்றம் செய்த இடத்திலே வைத்து அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயம் அல்ல. இது ஒரு தரீக்கத் அடிப்படையிலான விஷயம்தான். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது சொல்லப்பட்டாலும் அதிலேயும் நாங்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று விளங்க வேண்டிய விடயம், கூட சஹாபாக்களும் இருந்தார்கள், அவர்களுக்கு சேர்த்துத்தான் இந்த ஓர்டர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்களோடு வெற்றிக்காக பாடுபட்ட சஹாபாக்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஓர்டர். அப்போ அவங்க மனிதர்கள் தானே, பெருமானாருடைய தரஜாவிலே உள்ளவர்கள் அல்ல. அவர்களுக்கு இந்த வெற்றி களிப்பில் ஒரு புகழ் எண்ணம், ஒரு ஜாஹுடைய எண்ணம் ஏற்படும். அது உள்ளத்தை பால்படுத்தி விடும், உள்ளத்தை மாசுபடுத்தி விடும். எனவே இதை குற்றமாக கருதி நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். அதே நேரத்தில் நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டவர்களை பழி வாங்கிவிடக்கூடாது, அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே இஸ்திக்பாரை சொல்லி காட்டி அவன் ஞாபகப்படுத்துகிறான். ஒரு பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவம் செய்ததற்காக இந்த வஸ்தக்பிருஹு என்று சொல்லப்படவில்லை. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், இஸ்திக்பார் என்கிறது ஒரு தஸ்பீஹ் தான். அதுவும் ஏன் அல்லாஹ்வுக்கு கஃபார் என்ற ஒரு திருநாமம் இருக்கா இல்லையா? அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் கஃபாருல் கஹார் என்று நாம் சொல்லுவோம். அப்போ கஃபார் பாவங்களை அதிகம் மன்னிப்பவன். எனவே அஸ்தக்பிருல்லாஹல் அலீம் என்று சொல்றது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹ். அதுவும் எனவே வஸ்தக்பிருஹு என்றால் நாங்கள் பாவ மன்னிப்பு கேளு என்று நேரடியாக அதுக்கு பொருள் எடுக்கக்கூடாது. கஃபார் என்கிற திருநாமத்தை தஸ்பீஹ் செய்யுங்கள், அந்த திருநாமத்தை கூப்பிடுங்கள் என்கிறத அர்த்தம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தால்தான் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கறத பார்த்து அவருடைய உம்மத்துகளும் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இல்லாட்டி பாவ மன்னிப்புங்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற சொல்லி தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவங்க வெளிரங்கமான உள்ரங்கமான எந்த பாவமும் செய்யாதவர்கள். இப்படியான சில விடயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இவைகளுக்காக நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அவருடைய கௌரவத்தை குறைக்கிற மாதிரி நாங்கள் விளக்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் இஸ்திக்பார் செய்தால்தான் அவர்களை பார்த்து நாங்களும் பின்பற்றி இஸ்திக்பார் செய்யலாம். அதுக்காண்டி தான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த இஸ்திக்பார் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா வஸ்தக்பிருஹு என்று சொன்னா நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க,
இங்கே பாவம் செஞ்சு பாவம் மன்னிப்பு கொள்ளுங்க அர்த்தம் இல்லை. அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு இஸ்திக்பார் செய்வதும் ஒரு முறை. ஏன் அல்லாஹ் தஆலா எவ்வளவு நேமத்து செஞ்சிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான். மக்கா வெற்றி கிடைச்சிட்டு மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் நுழையிறாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். பிறகு நல்ல நிலை ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய நிஅமத்து, இந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அந்த நன்றி தான் தஸ்பீஹும் இஸ்திக்பாரும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே போல இன்னும் சொல்லி காட்டுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரமும் அவர்கள் அல்லாஹ்வுடைய முஷாஹதாவிலே இருப்பார்கள், அவருடைய காட்சி நிலையிலே இருப்பார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வினாடியும் அவருடைய தரஜா உயர்ந்து கொண்டே செல்லும். இவ்வாறு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்லுகின்ற போது அதற்கு முன்னர் இருந்த நிலையை பார்த்தால் அவர்களுக்கு அது கொஞ்சம் குறைஞ்ச படித்தரமாக இருக்கும். உண்மைதானே? உதாரணமாக 1000 படித்தரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு தரஜா உயர்ந்துருவாங்கன்னு சும்மா உதாரணத்துக்கு வைப்போம். அப்போ 999 படித்தரத்துக்கு கடந்திருந்தாலும் 1000வது படித்தரத்தில் நின்று பார்க்கக்குள்ள இந்த 999 அதை விட பணிவானது தானே, ஒவ்வொன்றும் குறைஞ்சது. எனவே ஒவ்வொரு படித்தரத்தையும் தாண்டி செல்கின்ற போது இதற்கு முன்னர் நாங்கள் குறைந்த படித்தரத்தில் இருந்து விட்டோமே என்பதற்காக இஸ்திக்பார் செய்வார்கள். அது பாவம் செஞ்சதுக்கான இஸ்திக்பார் அல்ல என்று சூபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார். சரி, இப்போ நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, இன்னஹு லயுகானு அலா கல்பி வ இன்னி லஅஸ்தக்பிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரத்தின். என்னுடைய உள்ளத்தில் ஒரு மறைவு ஏற்படுகிறது, ஒரு கைன் ஏற்படுகிறது. அரபியிலே கைன் என்று சொல்வார்கள், மறைவு, ஒரு திரை ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு திரை ஏற்படுகிறது. எனவே வ இன்னி லஅஸ்தக்பிருல்லாஹ, நான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கின்றேன். ஃபில் யௌமி 100 மர்ரத்தின், ஒரு நாளைக்கு 100 தரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தரம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறாங்க. தமிழில் சொன்ன போனால் பாவமன்னிப்பு கேட்காங்க. அப்போ அதுக்காண்டி 100 பாவம் செஞ்சு போட்டு 100 தரம் பாவமன்னிப்பு கேட்டா வேண்டி இதுக்கு அர்த்தம் எடுக்கிறியா? இல்லை. என்னுடைய உள்ளத்தில் ஒரு மறைவு ஏற்படுகிறது, எனவே நான் அல்லாஹ்விடத்திலே 100 முறை இஸ்திக்பார் செய்கின்றேன். இதை பார்த்து நாங்களும் இஸ்திக்பார் செய்யணும். ஒரு நாளைக்கு 100 முறையும் செய்யலாம், அதை விட அதிகமாகவும் செய்யலாம். அதனுடைய பாவத்தை பொறுத்தது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதை பொறுத்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் சொல்லுகின்றார்கள்? அப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஆயத்துகளையும் இந்த ஹதீஸையும் நாங்கள் தொடர்புபடுத்தி விளங்கணும். என்னுடைய உள்ளத்தில் ஒரு கைன் ஏற்படுகிறது. இப்போ சாதாரணமாக ஒரு மனிதன், இன்னல் அபுத இதா அஹ்தா ஹதீஅத்தன் நுகிதத் ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா. ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்து விட்டார், சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு குற்றம், அல்லாஹ்வுக்கு ஒரு மாறு செஞ்சிட்டான்டா, அவன் உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி ஏற்படுமா? ஒரு பாவம் செஞ்சானேண்டா. அப்போ ஒரு நாளைக்கு 10 பாவம் செஞ்சானேண்டா, 10 பொய் சொல்லிட்டான். வைப்போமே, பெரிய இதுக்கு போகாமல் 10 பொய் சொல்லிட்டான், 10 புள்ளி ஏற்பட்டுரும் உள்ளத்தில். இப்போ உள்ளத்தை ஒரு வெள்ளை பேப்பர்னா நம்ம நினச்சிக்கொள்வோம், ஒரு தனி வெள்ளை பேப்பர், இதில் கருத்த பேனையால் 10 டொட் வச்சாச்சு. முதலாவது தேதி வச்சாச்சு 10 டொட், ரைட். 2வது நாள் 10 பாவம் செஞ்சார், 2ஆம் தேதி 10 டொட் வச்சாச்சு, 3ஆம் தேதி 10 பாவம் 10 டொட். இப்படி 30 நாளும் 10 பாவம் செஞ்சால் எத்தனை வரும்? 300 பாவம் வரும். இப்போ 300 டொட்டையும் 30 நாள் முடிஞ்சு பார்த்தா பேப்பரில் பெரும்பாலான இடத்துல இப்போ கருத்த புள்ளி தான் இருக்கும். அடுத்த மாதமும் திருப்பி செய்கிறாரு, செய்ய நடக்கும், இன்னும் புள்ளியாக கருத்த புள்ளி வச்சு கடைசியில் பேப்பர் ஃபுல்லாக கருத்த பேப்பராக மாறிடும். சரிதானே? இவ்வாறு தான் ஒரு மனிதன் ஒரு குற்றம் பாவம் செய்கின்ற போது உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி ஏற்படும். தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டே போகின்ற போது
அந்த கருப்பு புள்ளி அதிகரித்து கொண்டே போகும். இப்படியே போய் உள்ளத்தை அப்படியே மூடி போட்டுரும். எப்படி வெள்ளை பேப்பர் கருத்த பேனை மையால் அப்படியோ நிறைஞ்சி புள்ளிகளால் நிறைஞ்சி கருத்த பேப்பர் மாதிரி தெரியுமோ, அதை போல உள்ளம் அப்படியோ புள்ளிகள் நிறைந்து அது முழுமையாகவே மறைஞ்சிடும். அப்போ இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குற்றம் செய்ய செய்ய உள்ளத்தில் அப்படி ஒரு மறைவு ஏற்பட்டுட்டா? இல்லை, அப்படி இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மறைவு ஏற்படுகிறது. ஆனால் சாதாரணமானவர்கள் குற்றம் செய்தால் அவங்களுடைய கல்பு இப்படித்தான் மூடப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலையும் சொல்லி காட்டுகின்றான், கல்லா பல் ரானா அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்களுடைய உள்ளங்களில் கரல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றங்களினால்தான் அந்த கரல் ஏற்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இதற்கு இமாம்கள் பல விளக்கங்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் மனிதன் செய்கின்ற பாவத்தினால் மனிதனுடைய உள்ளம் கரை படுகின்றது என்பதை இந்த ஆயத்திலே இருந்து நாங்கள் விளக்கம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சொல்லுகின்றார்கள், இந்த ஆயத்திலே சொல்லப்படக்கூடிய இந்த ராண என்ற சொல்லிலே இருந்து வரக்கூடிய ரெயின் என்ற சொல் கரல், இந்த ரெயின் என்கிறது காவிர்களுக்கு ஏற்படும் என்றும் சில இமாம்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார். அப்ப ரெயின் என்று சொல்லி ஒரு கரல் ஏற்படுகிறது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெயின் எனக்கு ஏற்படுதுன்னு சொல்லல. ரெயின் என்றா போக்குவரத்து ட்ரெயின் நினைச்சிக்காங்க. அரபுல ரெயின் ரே ஏ நூன் என்றா கரல். ராணே கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அந்த ராணேங்கிற சொல்ல இருந்தால் ரெயின்ங்கிற சொல்ல எடுப்பாங்க. அப்போ கரல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல என்ற உள்ளத்தில் ரெயின் ஏற்படுகிறதுன்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? இன்னஹு லயுகானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்திலே ரெயின் ஏற்படுகிறது என்று சொல்கின்றார். ரெயின் ஏ நூன், ரெயின்ங்கிற சொல். அப்ப அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெயினுக்கும் ரெயினுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இடையில ஒன்று ரெய்ம் என்று சொல்லியும் ஒன்று இருக்கு. இது மூணையும் விளங்கப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம், நேரமும் போயிட்டு. அப்ப நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரெயின் என்கிறது ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு கரல். அந்த கரல் தனக்கு ஏற்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. இடையில ரெய்ம் என்று சொல்லி ஒன்றும் இருக்கி, அது அதையும் விட கொஞ்சம் குறைஞ்ச மறைவு. அதை பற்றி இப்போ நான் விளக்கம் சொல்லலை, அதை அப்படியே விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது ரெயின், என்னுடைய உள்ளத்தில் ஒரு மறைவு ஏற்படுகிறது. ரெயின் இன்னஹு லயுகானு அலா கல்பி. இது யாருக்கு ஏற்படும்? வஹாதா யகவுலில் முகர்ரபீன வல் அன்பியாயி, இது நபிமார்களுக்கும் அல்லாஹ்வோடு மிகவும் நெருக்கமானவர்களுக்கும் முகர்ரபீன்களுக்கும் ஏற்படும் இந்த ரெயின்ங்கிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உள்ளத்தில் ஒரு மறைவு ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். இது எதனால் ஏற்படுகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவத்தால் ஏற்படுகிறதா? இல்லை, கைனுல் அன்வார் லா கைனுல் அகியார், ஒளியால ஏற்பட்ட ஒரு மறைவு. இது இருளால் ஏற்பட்ட கைரியத் என்று சொல்லப்படக்கூடிய வேற்றுமையால் ஏற்பட்ட மறைவு அல்ல. கைனுல் அன்வார், ஒளியினால் ஏற்பட்ட மறைவு. அது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மகாமும் உயர்ந்து கொண்டு செல்லுகின்ற போது அவர்களுடைய அந்த காட்சி நிலை அதிகரித்து செல்லுகின்ற போது அவர்களுக்கு மிகவும் ஒளியான காட்சி ஏற்படும். அந்த ஒளியில் அவர்களுடைய உள்ளம் அப்படியோ கடும் ஒளி ஒரு இருளை தருமா இல்லையா? ஒரு மறைவு ஏற்படும். இப்போ நாங்கள் 1000 வோல்டேஜில் உள்ள ஒரு பல்பை நாங்கள் கண்ணால் பார்த்தோம்னா, கண்ணால் பார்த்து போட்டு திருப்பி பக்கத்தில் உள்ள பார்த்தோம்னா ஆள் விளங்க மாட்டார். சரியா மதிய நேரம் நல்ல வெயிலாக இருக்கிற நேரம் சூரியனை வந்து ஒரு பார்வை, சில நேரம் கண்ணும் பழுதாகிற. அப்படி பார்த்தா கண் வீக்கானாக்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி சூரியனை பார்த்துட்டு திருப்பி பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்தா ஆள் விளங்க மாட்டார். கொஞ்ச நேரம் ஒரு 2-3 செகண்ட் இருட்டா இருக்கும். இது என்னத்தால் வந்த இருள்? ஒளியால் ஏற்பட்ட இருள். இதே நிலைமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது.
காட்சி நிலை அதிகரித்து செல்லுகின்ற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஷுஹூதுடைய நிலை அதிகரித்து செல்லுகின்ற போது அவர்களுக்கு காட்சி நிலையிலே ஒளியினால் ஒரு மறைவு, ஒரு ஹிஜாபு, ஒரு கைன் ஏற்படுகிறது. இந்த கைனிலே இருந்து அவர்கள் இஸ்திக்பார் செய்கிறாங்க. அடுத்த காட்சி நிலைக்கு போகணும், இஸ்திக்பார் செய்கிறாங்க. அடுத்த காட்சி நிலை ஏற்படுகிறது. கீழே இருந்த காட்சி நிலையை இது குறைந்த நிலை என்று பார்க்கின்றார்கள். இதை விட உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டோம், இதுவரைக்கும் நாங்கள் இதை விட சற்று குறைந்த நிலையில்தானே இருந்தோம் என்று அதற்காக இஸ்திக்பார் செய்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அவர்களுக்கு இன்னஹு லயுகானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்தில் இப்படியான ஒளியினால் ஏற்படக்கூடிய சில மறைவுகள் ஏற்படுகிறது. இந்த நிலை நபிமார்களுக்கு ஏற்படும், முகர்ரபீன்களான வலிமார்களுக்கும் ஏற்படும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறை இஸ்திக்பார் செய்தாங்க. நாங்கள் சாதாரணமாக ஒரு விளக்கம் எடுக்கிறேன்னா, அப்போ 100 தரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்சி நிலை இவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மிக குறைவுதான். எனவே அந்த ஒளி, கடும் ஒளியினால் ஏற்பட்ட அந்த மறைவு அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற காரணத்தினால் தான் அவர்கள் இஸ்திக்பார் செய்தார்கள் என்று பெரியார்கள் இதற்கு விளக்கம் சொல்லி காட்டுகின்றார். 2 ஆயத்துக்கும் ஒரு ஹதீஸுக்கு தான் இப்போ விளக்கம் சொல்லியிருக்கு, அதுவும் முழுமையாக சொல்ல கிடைக்கல. இதை தவிர இன்னும் எத்தனையோ ஆயத்துக்களை அந்த மனிதர் ஓதி காட்டினார். லக்கத் தாபல்லாஹு அலன் நபிய்யி வல் முஹாஜிரீன வல் அன்சார், அல்லாஹு தாலா நபியையும் முஹாஜிரீன்களையும் மன்னித்து கொண்டான் என்ற ஆயத்து வருது. அல்லதீன இத்தபஉஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரதி, அந்த முஹாஜிரீன்கள் அன்சாரீன்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஷ்டமான காலத்திலும் பின்பற்றி நடந்தார்கள் என்று அந்த ஆயத்து வருது. பெரிய ஆயத்து. இதில் என்ன வருது? அல்லாஹு தாலா மன்னித்து கொண்டான் என்று வருது. இப்போ அவர் சொல்கிறார், அதை பார்த்து போட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றம் செஞ்சிட்டாங்களாம், அதனால அல்லாஹ் மன்னிச்சிருக்கானா. அதான் தாபே என்ற சொல் வருது. தாபேன்னா மன்னித்தான். இப்போ அல்லாஹ் மன்னிச்சு கொண்டாண்டா இப்போ குத்தம் செஞ்சு தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வந்தேன். தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வந்தது குத்தமா? எவ்வளோ பெரிய இபாதத்து! சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட கிடந்து கஷ்டப்பட்டு போட்டு வந்தாங்க. அதில் ஒரு சில சம்பவங்கள் நடந்தது, அது வேற விஷயம். சில சஹாபாக்கள் 3 பேர் போகாமல் இருந்தாங்க யுத்தத்துக்கு. அது அல்லாஹ் தஆலா அவர்களை கண்டித்தான். அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசாமல் இருந்தால் நீண்ட நாள். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்தான், அது விஷயம் வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யுத்தத்துக்கு போன சஹாபாக்கள் என்ன குத்தம் செஞ்சு? ஒரு குத்தமும் செய்யலை. அப்போ ஆயத்தை பார்க்கணும். அல்லாஹ் தஆலா தாபேன்னு சொல்லியிருக்கான், மன்னித்தான்னு சொல்லியிருக்கான். தமிழ் மொழி பெயர்ப்பு தான். அதை பார்த்துட்டு பெருமானார் குத்தம் செஞ்சு சொல்கிறியா தபுக் யுத்தத்துக்கு போய்? இல்லை. அப்போ தாபே என்ற சொல்ல எப்படி விளங்குற? தாபேண்டா நேரடி தமிழ் மொழி பெயர்ப்பு மன்னித்தானுங்கிற அர்த்தம் தான். ஆனால் அதற்கு அல்லாஹு தஆலா அருள் செய்தான் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது, ரஹமத்தை செய்தான் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது, மன்னித்தான் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னையும் தவ்வாப் என்று சொல்வான். என்ன? இன்னல்லாஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ்வோட சேர்த்து தவ்வாப் என்று சொல்லுவான். மற்ற மனிதர்களையும் என்ன சொல்லுவான்? இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன், பாவமன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான்னு சொல்லுவான். அப்போ தவ்வாப் என்ற சொல் அல்லாஹ் தஆலா தனக்கும் பாவிச்சிருக்கான், ஏனைய மனிதர்களுக்கும் பாவிச்சிருக்கான். அப்போ தாபே என்ற சொல்லுக்கு மன்னித்தான் என்கிற அர்த்தம் மட்டும்தானா, இல்லை வேறு அர்த்தமும் இருக்காண்டா? வேறு அர்த்தமும் இருக்கு. அல்லாஹ் அருள் செய்தான், அவர்களுக்கு ரஹமத்து செய்தான் என்ற அர்த்தமும் இருக்குது. எனவே இந்த தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டவர்களுக்கு, நபிக்கும் அவர்களோடு இருந்த முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்தான், ரஹமத்து செய்தான் என்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். யுத்தத்துக்கு போகாமல் இருந்த ஆட்களுக்கு அவருடைய குற்றம் அவர் செய்தது குற்றம், அது அல்லாஹு தஆலா மன்னித்தான், அது பின்னுக்கு வர விஷயம். அதை வைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்தார்கள் என்று விளக்கம் எடுப்பது, இந்த ஆயத்துக்கே நிறைய விளக்கங்கள் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்படி விளக்கம் எடுப்பது அல் குர்ஆனை பற்றி அறிவு இல்லாத தன்மை. இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது, அல் குர்ஆனை நேரடி மொழிபெயர்ப்பை பார்த்து நீங்கள் விளக்கங்களை எடுத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறது அதுக்காகத்தான். ஒவ்வொரு சொல்லுக்கும் முஃபஸ்ஸிரீன்கள்
தப்சீர் அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சூபியாக்களும் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வசனத்தை எப்படி விளங்கணும், அந்த வசனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடாது, இந்த வசனத்தை நாங்கள் தவற விளங்கிக் கொள்ளக்கூடாது. அவர்களுடைய கௌரவத்தை மேம்படுத்தி அவர்களுடைய கௌரவத்தை போற்றித்தான் அல் குர்ஆன்ல நிறைய இடத்த வருது. அப்போ ஒரு சில ஆயத்துக்களை இப்படி குற்றம் செய்த மாதிரி, பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரி, பாவத்தை மன்னிச்ச மாதிரி வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் எடுக்க வேண்டும் என்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதை விட்டு போட்டு நேரடி அர்த்தங்களை விளங்கி நாங்கள் எங்களுடைய ஈமானை பழுதாக்கி கொள்ளக்கூடாது. எனவே தான் நேரம் நீண்டு விட்டது சகோதரர்களே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் என்ன நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள், எந்த பாவமும் செய்யாதவர்கள், நுபுவத்துக்கு முன்னரும் பின்னரும் சகல பாவங்களில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விடத்திலே மிகவும் சங்கையானவர்கள். அவர்கள் இவ்வாறான கீழ்த்தரமான அவர்களுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய எந்த விதமான செயலும் அவர்களே நிகழவில்லை. அவ்வாறு நிகழ்ந்ததாக நாங்கள் நினைப்பது எங்களை ஈமானை பறித்துவிடும். அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய விடயங்களை இமாம்கள் ஷேகுமார்களுடைய வழிகாட்டல்களிலே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இந்த அரைகுறைகளுடைய குர்ஆன் ஹதீஸ் தெரியாத நேரடி மொழிபெயர்ப்பை வைத்து குர்ஆன் விளங்கப்படுத்தக்கூடிய ஆட்களுடைய விளக்கங்களை கேட்டு எங்களுடைய ஈமானை நாங்கள் பழுதடை செய்துவிடக் கூடாது என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.